குருஷேத்திர யுத்தம் முடிந்து யுதிஷ்டிரன் அஸ்தினாபுரத்தின் மன்னனாக முடிசூடப்பட்டான். திரௌபதி யுதிஷ்டிரன் பட்டத்து ராணியாக யுதிஷ்டிரனுடன் சேர்ந்து அஸ்தினாபுரத்தை ஆண்டு வந்தாள். ஒரு நாள் மாலை வேளையில் அஸ்தினாபுர அரண்மனையின் மேல் மாடத்திலிருந்து நகரத்தின் வீதிகளை பார்த்து ரசித்து கொண்டிருந்தாள் திரௌபதி. அப்போது வீதியில் வெகு குறைவான ஆண்களே இருந்தனர். விதவை பெண்கள் அதிகமாக இருந்தனர். சோகமான முகத்துடன் தங்களது தேவைகளை அவர்கள் அனைவரும் நிறைவேற்றி கொண்டிருந்தனர். சில குழந்தைகள் அனாதைகளாகவும் சில குழந்தைகள் தங்களது தந்தையை பற்றி கேட்டும் அழுது கொண்டும் அங்கும் இங்குமாக சுற்றி திரிவதை கண்டாள். இவர்கள் அனைவரின் வாழ்க்கையும் துன்பம் நிறைந்ததாக மாறியதற்கு காரணம் நீதான் என்று திரௌபதியின் மனது அவளை உள்ளூர குத்தியது. இந்த மக்களின் அவலத்திற்கு நாம் தான் காரணம் என்று நினைத்து அழுது கொண்டே அரண்மனைக்குள் சென்றாள். எந்த ஒரு நிகழ்விலும் திரௌபதியின் மனம் ஈடுபடவில்லை. அரண்மனையின் மேல் மாடத்தில் இருந்து அவள் கண்ட காட்சிகள் மீண்டும் மீண்டும் அவள் நினைவிற்கு வந்து திரௌபதியை நிம்மதி இல்லாமல் தவிக்க செய்தது. அப்பொழுது பாண்டவர்களை சந்திக்க அஸ்தினாபுரம் வந்தார் கிருஷ்ணர். பாண்டவர்களை சந்தித்து பேசிவிட்டு சுபத்திரையை சந்திக்க அர்ஜுனனின் அரண்மனைக்கு சென்று சுபத்திரையை சந்தித்து அவளிடம் அளவலாவி பேசிவிட்டு திரௌபதியை சந்திக்க அவள் அரண்மனைக்கு சென்றார். கிருஷ்ணரை பார்த்ததும் திரௌபதி கண்ணீர் விட்டு அழத் தொடங்கினாள். எதுவும் தெரியாதவர் போல் கிருஷ்ணர் திரௌபதியிடம், என்ன நடந்தது திரௌபதி, எதற்காக நீ இப்படி அழுது கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார். வாய் திறந்து பேச முடியாமல் அழுது கொண்டே அமைதியாக இருந்தாள் திரௌபதி. திரௌபதியின் மன ஓட்டத்தை அறிந்த கிருஷ்ணர் அவரே பேச துவங்கினார். இந்த விதி மிகவும் கொடூரமானது திரௌபதி. அது எப்பொழுதும் நாம் நினைப்பது போல் செயல்படாது. நமது செயல், சிந்தனை, நாம் பேசும் வார்த்தைகளை பொறுத்து விதி தானே அதற்கென்று ஒரு பாதையை உருவாக்கி கொண்டு அதன் போக்கில்தான் செயல்படும். நடக்கும் நிகழ்வுகளின் முடிவையும் அது மாற்றி அமைத்துவிடும் என்றார். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் வாசுதேவரே? நீங்கள் போடும் பீடிகை நிறைந்த வார்த்தைகள் என் அறிவிற்கு எட்டவில்லை என்றாள் திரௌபதி. நீ பழிவாங்க நினைத்தாய், அதில் வெற்றியும் நீ அடைந்து விட்டாய். உனக்கு அநீதி இழைத்த துரியோதனன், துச்சாதனன் மட்டும் இல்லாமல் அவர்களுடன் பிறந்த மற்ற கௌரவ சகோதரர்களும் கர்ணனும் கூட இறந்து விட்டார்கள். இப்பொழுது நீ மகிழ்ச்சியாகத்தான் இருக்க வேண்டும். எதற்காக இப்பொழுது நீ மன வருத்தத்துடன் இருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு திரௌபதி, வாசுதேவரே, நீங்கள் என் மனதில் ஏற்பட்டுள்ள காயத்திற்கு மருந்தளிக்க வந்தீர்களா அல்லது அந்த காயத்தின் மீது உப்பு தூவ வந்தீர்களா? நீங்கள் பேசும் வார்த்தைகள் மேலும் மேலும் என் மனகனத்தை அதிகப்படுத்துகிறது. எனக்கு உங்கள் பேச்சால் வலி அதிகமாகத்தான் செய்கிறதே தவிர அந்த வலி குறையவில்லை என்றால், நீங்கள் பேசும் வார்த்தைகள் மேலும் மேலும் என் மனபாரத்தை அதிகப்படுத்தத்தான் செய்கிறது. எனக்கு உங்கள் பேச்சால் வலி அதிகமாகத்தான் செய்கிறதே தவிர அந்த வலி குறையவில்லை என்றால், உண்மையை உனக்கு புரிய வைக்கத்தான் வந்தேன் திரௌபதி. பின்விளைவுகளை பற்றி சிந்திக்காமல் நீ செய்த செயல்களின் விளைவுதான் இப்பொழுது நீ தவிக்கும் இந்த நிலைக்கு காரணம் என்று உனக்கு உணர்த்தத்தான் வந்தேன் என்றார். அப்படி என்றால் நடந்த குருஷேத்திர யுத்தத்திற்கும் மடிந்து போன கணக்கற்ற உயிர்களின் மரணத்திற்கும் நான் தான் காரணமா வாசுதேவா என்று கேட்டாள் திரௌபதி. இல்லை திரௌபதி, நீயே யுத்தத்திற்கு முழு காரணம் என்று நினைக்காதே. நான் நீ மட்டும்தான் யுத்தத்திற்கு காரணம் என்று சொல்லவில்லை. நீயும் ஒரு காரணம் என்றுதான் சொல்கிறேன். உன் செயல்களில் கொஞ்சம் தொலைநோக்கு பார்வையுடன் நீ செயல்பட்டிருந்தால் இவ்வளவு துன்பங்களை நீ அனுபவித்திருக்க மாட்டாய் என்றார். என்ன சொல்கிறீர்கள் வாசுதேவா? நான் சிந்தனை இல்லாமல் எந்த செயலை செய்தேன்? எதை நான் மாற்றி செய்திருக்க வேண்டும் என்று கேட்டாள் திரௌபதி. நீ நிறைய செய்திருக்க முடியும் திரௌபதி. உனக்கு சுயம்பரம் நடந்தபோது அங்கு கர்ணனை நீ அவமானப்படுத்தாமல் அவனை போட்டியில் பங்கெடுக்க நீ அனுமதித்திருந்தால் உன் வாழ்க்கை வேறு விதமாக மாறி அமைந்திருக்கும். இரண்டாவது முறை ராஜமாதா குந்தி உன்னை அவரது 5 மகன்களையும் மணந்து கொள்ளும்படி கட்டளையிட்ட போது அதை ஏற்றுக்கொள்ளாமல் நீ மறுத்திருந்தால் இந்த முடிவு மாற்றி அமைக்கப்பட்டிருக்கும். இறுதியாக இந்திரபிரஸ்த அரண்மனையில் பார்வையற்றவரின் மகன்கள்
மகன்களும் குருடர்கள் என்று நீ துரியோதனனை அவமானப்படுத்தினாயே, அதை நீ செய்யாமல் அவனை குருடனின் மகனும் பார்வையற்றவன் என்று சொல்லாமல் இருந்திருந்தால் நீ மானபங்கப்படுத்தப்பட்டிருக்க மாட்டாய். சூழ்நிலைகள் வேறு விதமாக மாறி அமைந்திருக்கும். நீ இந்திரபிரசத்தின் ராணியாகவே இருந்திருப்பாய். உன் மகன்கள் இறந்திருக்க மாட்டார்கள். சுபத்திரா தன் ஒரே மகனையும், உத்திரா தன் ஆசை கணவனையும், பரிஷித் பிறப்பதற்கு முன்பே தன் தந்தையையும் பறிகொடுத்து தவித்திருக்க மாட்டார்கள். ராஜமாதா குந்தி தன் முதல் மகனை இழந்திருக்க மாட்டார். திருதராஷ்டிரரும் காந்தாரியும் தன் 100 மகன்களை இழந்திருக்க மாட்டார்கள். எந்த தவறும் செய்யாமல் கௌரவர்கள் படையிலும் பாண்டவர்கள் படையிலும் இருந்து யுத்தம் செய்த பல அப்பாவி வீரர்கள் மடிந்திருக்க மாட்டார்கள். நாம் அவசரத்தில் தெரியாமல் தவறி பேசும் சில வார்த்தைகள் கூட பல நேரங்களில் பல ஆபத்தான விளைவுகளுக்கு காரணமாகிவிடும். திரௌபதி, பேசுவதற்கு முன்பு ஒவ்வொரு முறையும் சிந்தித்து நாம் பேசும் வார்த்தை யாருடைய மனதையும் காயம் அடையாதபடி யோசித்து பேச வேண்டும். இல்லை என்றால் அந்த தவறால் ஏற்பட போகும் தீய விளைவுகள் நம்மை மட்டும் இல்லாமல் நம்மை சார்ந்தவர்களையும் மகிழ்ச்சியற்றவர்களாக மாற்றிவிடும் என்று சொன்னார். திரௌபதி தன் தவறை நினைத்து அமைதியடைந்தாள். நடந்ததை நினைத்து கலங்குவதில் எந்த பயனும் இல்லை திரௌபதி. அதை பற்றியே நினைத்து உன் நிம்மதியை அழித்து கொள்ளாதே. அழிந்தவர்கள் அதர்ம பாதையில் வாழ்ந்ததன் காரணமாகத்தான் அதன் கர்ம வினையை அடைந்தார்கள். குருஷேத்திர யுத்த களத்தில் மடிந்ததால் அவர்கள் அனைவரும் சொர்க்கத்தை தனதாக்கி கொண்டார்கள். அங்கு அவர்கள் அனைவரும் நிம்மதியாகத்தான் வாழ்கிறார்கள். உன் மனதை தெளிவாக வைத்து இனி இருக்கும் காலத்தை தொலைநோக்கு பார்வையுடன் வாழு என்றார் கிருஷ்ணர். கிருஷ்ணரின் வார்த்தைகளை கேட்டு திரௌபதி மனம் தெளிவடைந்து அமைதியானாள்.